வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th காமர்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 8 லெசன்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 8 லெசன்ஸை படிச்சிங்கன்னா 20 மார்க் 1 மார்க் போக ரிமைனிங் உங்களுக்கு ஒரு 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 லெசன்ஸ்லேயே கவர் ஆயிரும். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 8 லெசன்ஸ்லேருந்து வரும். அப்படி 5 மார்க் வரையில 10 மார்க் ஆச்சு. அது போக உங்களுக்கு 3 மார்க் 2 மார்க் 2 வரும். ஸோ எக்ஸஸாக டிஃப்ரென்ஷியேட்டும் அதுலேருந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு போனஸாக வந்து 25 மார்க்ஸ் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 8 லெசன்ஸை எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த லெசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ல வரக்கூடிய 5 மார்க்ஸா கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கும்போது அட்லீஸ்ட் அது 5 மார்க்குக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதையவே என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் அப்படி வந்து எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்புஷ் மார்க்கெட்டிங், கிரீன் மார்க்கெட்டிங், சர்வீஸ் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி லெசன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே 2 மார்க்ல வரும். அது எல்லாம் பிடிச்சி நம்ம 5 மார்க்ல எழுதணும்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் படிச்சா எந்தெந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸும் 2 மார்க் 3 மார்க் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 2 மார்க் 3 மார்க்ல இருக்கிறது எது உங்களுக்கு 5 மார்க்குக்கு அதிகமா வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஒன்னொன்னா வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் படிச்ச வரைக்கும் இதை மட்டும் 28 லெசன்ஸுக்கு நீங்க வந்து படிச்சீங்கன்னாவே எனஃப். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆயிரும். இன்சைட் மட்டும் தான் உங்களால அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதை விட எனக்கு ஷார்ட் லிஸ்டா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இதை விடவே இன்னும் கம்மியா பெட்டரா ஒரு 30 to 45 மார்க்ஸ் வரைக்கும், தட் மீன்ஸ் ஒரு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் இன்டர்னல் வரும் இல்லையா, ஸோ அது இல்லாம நீங்களாவே ஒரு 30 to 40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத போட போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பாஸ் மார்க் ஆகுறதே கஷ்டம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் தரவா படிச்சுக்குங்க. கம்பல்சரி 1 மார்க் 17 மார்க் வந்து புக் பேக் கண்டிப்பா ஷுவரா வந்துடும். உங்களோட லக் அப்படின்னு இருந்துச்சுன்னா 19 மார்க்கு கூட உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 1 மார்க் புக் பேக்கே வந்து கேட்டுருவான். ஸோ அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்ல கண்டிப்பா ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பான். டிஃபரன்ஷியேட் கொஷின்ஸ் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இங்க லாஸ்ட் போக இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த டிஃபரன்ஷியேட் 13 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். மேபி லாஸ்ட் இயர் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கேட்கல. ஸோ டிஃபரன்ஸ் கொஸ்டின் வேறுபாடு கேள்விகள் எதுவுமே கேட்காதனால இந்த டைம் வந்து அது ஒரு போன டைம் ஒரு டிசப்பாயிண்டடா இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சைடு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பண்ணாங்கன்னா மேபி உங்களுக்கு 2 கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ்ல பிரின்சிபல்ஸ், கான்செப்ட், வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஓ, எம்பிஏ, மொத்தம் 5 கொஸ்டின்ஸ். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 5 மார்க் அப்படிங்கிறது கேட்டுருவாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் மார்க்கெட், அந்த மார்க்கெட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுருவாங்க. அண்ட் தென் லாஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த 27, 28ல கண்டிப்பா ஒரு 5 மார்க் வரும். ஸோ இது எல்லாம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, பவர் ஆஃப் செபில ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கொஸ்டின். ஸோ அதுல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னா டிஃபரன்ஸுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், கன்சியூமர் லெசன்ஸ்ல 16th or 17 லெசன்ஸ்ல வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஒன்னு வந்து ரைட்ஸ், ஒன்னு டியூட்டி 17th லெசன்ல. ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்ல இதையும் ஷார்ட் அவுட் பண்ணி இல்ல இதுலயே உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவெல்லாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் ப்ரீ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங்ஸ் வீடியோஸ்ல வந்து நான் போட போறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா
அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் படிச்சுக்க சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த மாதிரியான சம்ஸ் வந்து உங்களுக்கு ரிலவெண்டடா கேட்பாங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் வீடியோவா ஒரு 45 to 50 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட போறோம். அடுத்தது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து போட போறோம். ஸோ நம்ம வீடியோஸை வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ மார்க் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.